பகவான் கிருஷ்ணர் அவதரித்தது தர்மத்தை நிலைநாட்டவும் எதிரிகளை அழிக்கவும் இன்றி ஒரு உதாரணமாக உயர்ந்த வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக, எப்படி நல்ல வாழ்க்கை வாழணும், எப்படி நல்லா வேலை செய்யணும், எப்படி அனைவரோடும் பழகணும் அப்படிங்கிறதுக்காக. அதுதான் அவருடைய அவதார நோக்கமாக இருந்தது. கிருஷ்ணர் அப்படின்னாலே அன்போடு மென்மையும் கருணையும் உடையவர். அதே சமயத்துல தேவைப்பட்டால் எதிரிகளை அழிப்பதற்காக வைரம் போல் உறுதியாக மாறும் தன்மை உடையவர். கிருஷ்ணர் ஆசையற்றவர், மிகப்பெரிய சக்தி பெற்றவர், பெரியவர்களிடம் மரியாதையாக இருப்பவர், ரொம்ப பொறுமையாக இருப்பவர். இப்படி அடுக்கிக் கொண்டே போலாம். ஆனா அதுல ரொம்ப முக்கியமானது அவர் பக்திக்கு வசப்படுபவர். பக்தி எங்க இருக்கோ அங்க கிருஷ்ணர் தானே ஓடி போயிடுவாராம். பகவத்கீதையில குறிப்பிட்டது போல, யார் என்னை நினைக்கிறார்களோ, யார் என்னிடம் முழு பொறுப்பையும் ஒப்படைக்கிறார்களோ, யாருக்கு என்னை தவிர வேற எதையுமே நினைக்க தெரியாதோ அவர்களுடைய முழு பொறுப்பையும் நான் ஏற்கிறேன், அவர்களுக்கு தேவையான அனைத்தையுமே நான் சுமந்து கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்றார். பக்தி எப்படி பண்ணணும் அப்படின்னா, தங்கம் வைரம் வைடூரியம்னு விலை உயர்ந்த பொருட்களால அல்ல. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனக. ஒரு பழமோ இல்லை கொஞ்சம் நீரோ இல்லை ஒரு இலையோ இல்லை புஷ்பமோ, இது எதுவா இருந்தாலும் பரிபூர்ண சரணாகதி பண்றதுதான் பக்தி அப்படிங்கிற. இப்படி பல மகத்துவ குணம் நிறைந்த மகாபுருஷரான பகவான் கிருஷ்ணருடைய வாழ்க்கையை பின்பற்றி அதையே லட்சியமா கொண்டோமானால் சாதாரணமா இருக்கும் நம் வாழ்க்கை உயர்ந்த நிலைக்கு சென்றடையும். அவருடைய புகழை பாடுவது மட்டுமின்றி அவர் புகழுக்கு காரணமா இருக்கும் அந்த குணத்தை நம்மளும் பின்பற்றினோமானால் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழும். நீவே பாரதோழி நிஜபதி ஜேசி, நீவே பாரதோழி நிஜபதி ஜேசி தேவா தேவ ஸ்ரீ வாசுದೇವ ಕರುಮೈ ಯನನ್ನು ಕರುಣಾಲ ಬಾಲದೇವ திதேவ. அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நல்வாழ்த்துக்கள்.